பொதுவாக நம்ம ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அம்மனுக்கு உரிய மாதம் அப்படின்னு தாங்க நம்மளுக்கு தெரியும். இதையும் தாண்டி அந்த மாதத்தில் அம்மன் கோவில்களில் விழா எடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஆடி மாதத்தில் நிறைய வகையான சிறப்புகள் இருக்குது. 40 வகையான சிறப்புகளை பற்றி நம்மளுடைய முன்னோர்கள் பட்டியலிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. இதையும் தாண்டி இது அம்மனுக்கு மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு முகுந்த ஒரு மாதமாக தான் இந்த ஆடி மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஆடி பௌர்ணமி ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பௌர்ணமி அப்படின்னு நம்மளுடைய ஞாபகத்திற்கு முதல்ல வருவது திருவண்ணாமலை கிரிவலம். நிறைய பேர் பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்வதை ஒரு வழக்கமாக வைத்திருப்பாங்க. நீங்களும் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செல்வீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் சிவன் பக்தர் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. கிரிவலம் சென்றோம் அப்படின்னு கிரிவலம் சென்றாங்க. ஆனால் இந்த கிரிவலத்தில் எவ்வளவு நன்மைகள் சிறப்புகள் இருக்கு. இந்த கிரிவலம் செல்லும் போது நம்ம சிவபெருமானுடைய அருளை எப்படி முழுமையாக பெறணும், இதெல்லாம் மறைந்திருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னு தெரியாம தான் போயிட்டுருக்கீங்க. அந்த ரகசியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பௌர்ணமி அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருடைய நினைவிற்கு வரக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னாலே அது திருவண்ணாமலை தாங்க. நீங்களும் திருவண்ணாமலை செல்றீங்க அப்படின்னா மறக்காம இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அப்பதான் உங்களுக்கு முழுமையான பலன் அப்படின்றது கிடைக்கும். குறிப்பா திருவண்ணாமலையில செய்யக்கூடிய கிரிவலம் அப்படின்றது ரொம்பவே பிரசித்தி பெற்றதா தான் இருக்கு. அன்றைய காலத்துல பல நாடுகள்ல இருந்தும் வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் வெளி மாநிலங்கள்ல இருந்தும் கூட நிறைய பேர் இந்த பௌர்ணமி தினத்துல திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் செய்வதா செய்திகளுமே இருக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற இந்த பௌர்ணமி கிரிவலத்தை எந்த முறையில நம்ம செய்தா நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பௌர்ணமி தினத்துல அம்மனை எந்த அளவிற்கு நம்ம வழிபாடு செய்யறோமோ அதே அளவிற்கு சிவபெருமானையும் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. அதிலும் மலை ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செய்தா அதோட பலன் அப்படின்றது நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்கும். சிவபெருமானை மட்டும் இல்லாம எந்த ஒரு மலையை தெய்வமா பாவித்து நம்ம வழிபாடு செய்யறோமோ அந்த மலையை பௌர்ணமி இரவு வெளிச்சத்துல வலம் வந்தா பல அற்புதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்கு. இதெல்லாம் தெரியாம தான் நம்ம கிரிவலம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மலைகள்ல சித்தர்களும் முனிவர்களும் தியானம் செய்திருப்பாங்க. அவங்களுடைய சக்தி அங்கு நிறைந்திருக்கும். அந்த சக்தி நமக்கு கிடைக்கிறப்போ நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் அப்படின்றது தான் விஷயம். இதே போலதான் திருவண்ணாமலையில செய்யக்கூடிய கிரிவலமும் அக்னி ரூபமா சிவபெருமான் திகழக்கூடிய இந்த திருவண்ணாமலை அக்னிஸ்தலமாக தான் இருக்கு. தொடர்ந்து 3 பௌர்ணமி தினங்கள் யார் ஒருத்தங்க கிரிவலம் சென்று வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்திருக்கும். நீங்களும் 3 முறை கிரிவலம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு மறக்காம உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் முழுமையாக தீரணும் அப்படின்றவங்க சில வழிமுறைகளை பின்பற்றிட்டு செல்லணும். பௌர்ணமி இரவு தான் கிரிவலம் செய்யணும். ஆண்களாக இருக்கும் பட்சத்துல மேலாடை அணியாமல் வெறும் உடம்போடு கிரிவலம் வருவது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதோடு மட்டும் இல்லாம கிரிவலம் செய்ய ஆரம்பிக்கும் போது டைமண்ட் கற்கண்டை கையில வைத்துக்கொண்டு சாலை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய செடிகள்ல தூவி கொண்டு செல்வதன் மூலம் அங்கு இருக்கக்கூடிய எறும்புகள் அந்த கற்கண்டை எடுத்து கட்டாயம் சாப்பிடும். இதன் மூலம் நம்மளுடைய கர்மவினைகள் அனைத்துமே தீரும். கர்மவினைகள் தீர்ந்தா பிரச்சனைகளுமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். நன்மைகள் நம்மளுக்கு அதிகமா ஏற்படும். கற்கண்டுக்கு பதிலாக பச்சரிசியை கூட நம்ம தூக்கி கொண்டு செல்லலாம். அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு விபூதி வாங்கி தருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா சொல்றாங்க. இதே போல வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் தடைப்பட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல கிரிவலம் செல்வதற்கு முன்பா வீட்டில இருந்து சிறிது மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டு கிரிவலம் சென்று வந்து திரும்புங்க. அந்த மஞ்சள் தூளை வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூளுடன் சேர்த்து வைப்பதன் மூலம் வீட்டுல மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும் அப்படின்றது நிறைய பேருடைய நம்பிக்கை இருக்கு. நிறைய பேர் அதை பின்பற்றிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் இந்த விஷயத்த செய்யறவங்களா இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பல சித்தர்களும் பல முனிவர்களும் தியானம் செய்து சிவமயமாய் இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையை முழு மனதோடு சிவபெருமானாக கருதி வலம் வர்றப்போ நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க. திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அப்படின்றது தான் திருவண்ணாமலையுடைய மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயமாகவே இருக்கு.
இப்படி நம்ம சின்ன சின்ன ஒரு எளிமையான வழிமுறைகளை பின்பற்றி சென்றுட்டு வந்தாமே போதும், கிரிவலம் சென்ற அதற்குடைய பலன்களை பெற்று நம்ம நலமுடன் வாழலாம் அப்படின்னு சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையா இருப்பது பண பிரச்சனை, கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். இந்த கடன் பிரச்சனை தீர நம்ம பௌர்ணமி தினத்துல சிவபெருமானை மட்டும் வழிபாடு செய்யாம நம்மளோட வீட்டுல எளிமையான முறையில எப்படி வழிபாடு செய்யணும், பூஜை முறைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை சரி செய்ய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமையில திருஷ்டி கழிக்கும் போது நம்மளுடைய உடம்பை பிடித்து திருஷ்டி நீங்கும் அப்படின்றது நிறைய பேருடைய நம்பிக்கையா இருக்கு. அன்றைய தினம் நிறைய பேர் திருஷ்டி கழிப்பதை ஒரு வழக்கமா வைத்திருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்று வரக்கூடிய பௌர்ணமி திதியில இந்த பரிகாரத்தை செய்தா உங்களுக்கு பிடித்த பண கஷ்டம், கடன் கஷ்டம் எல்லாமே தீருங்க. இந்த பரிகாரத்திற்கு நமக்கு 11 கிராம்பு, ஒரு துண்டு பச்சை கற்பூரம், உங்களுடைய உள்ளங்கையில் 11 கிராம்பை வைத்து உள்ளமுருக பிரார்த்தனை செய்து கொள்ளணும். கடன் காணாமல் போகணும் அப்படின்னு மனதை ஒருநிலைப்படுத்தி வேண்டுதல் வைக்கணும். பிறகு அப்படியே இந்த கிராம்பு உங்களுடைய தலையை 11 முறை சுற்றி ஒரு சின்ன மண் அகல் விளக்குல பச்சை கற்பூரத்தை வைத்து நெருப்பு மூட்டி இந்த 11 கிராம்பையும் மொத்தமா அந்த நெருப்புல போட்டு விடணும். இந்த கிராம்பு எரிந்து சாம்பல் ஆகுவது போல உங்களுடைய கடனும் எரிந்து சாம்பல். இப்படி இந்த பௌர்ணமி தினத்துல ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு மேல இரவு 12 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்க செய்யலாம். குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். நம்ம ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். பௌர்ணமி தினத்துல என்னென்ன விஷயங்களை நம்ம செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும், கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.